இன்றைய முக்கிய செய்திகள். NLCயில் அணு உலைகள் அமைக்க பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு. கடலூர் மாவட்டம் பாலைவனமாகிவிடும் என எச்சரிக்கை. நாளை சென்னை வருகிறார் பிரதமர் மோடி. கல்பாக்கம் அணுமின் நிலைய விழாவில் பங்கேற்பு. பணக்காரர்களின் பயணமாக மாறிவிட்டது ரயில் பயணம். ஏழைகளுக்கு மோடி துரோகம் செய்துவிட்டதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. வணக்கம். நெய்வேலி நிலக்கரி சுரங்கங்களில் சிறிய அளவிலான அணு உலைகளை அமைக்க NLC நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது மிகவும் அபாயகரமானது என சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் பொதுமக்களும் எச்சரித்துள்ளனர். சென்னையில் நடைபெற்ற சுரங்க இயந்திரங்களை இந்தியாவில் உருவாக்குவது தொடர்பான மாநாட்டில் பேசிய NLC நிறுவன தலைவர் திரு பிரசன்னகுமார், நெய்வேலி நிலக்கரி சுரங்கங்களில் சிறிய அளவிலான அணு உலைகளை அமைப்பது தொடர்பாக இந்திய அணுசக்தி கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறினார். சிறியதாக அமைக்கப்படும் இந்த அணு உலைகள் மூலம் 300 மெகாவாட்டுக்கும் குறைவான மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 2070ஆம் ஆண்டிற்குள் மாசு ஏற்படுத்தாத புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி என்ற இந்தியாவின் இலக்கை அடைய இத்திட்டம் உதவும் என்றும் திரு பிரசன்னகுமார் கூறியுள்ளார். மேலும் இதுபோன்ற சிறிய அளவிலான அணு உலைகள் உலகில் வேறெங்கும் வெற்றி பெறாத நிலையில் அந்த அணுக்கழிவுகளை எங்கு சேமிப்பது என தெரியாமல் நாடுகள் திணறி வருகின்றன. இந்நிலையில் தோல்வியடைந்த ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டில் செயல்படுத்த நினைப்பது அபாயகரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று பூவுலகின் நண்பர் இயக்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதை போன்ற சிறிய அளவிலான அணு உலைகள் அமைக்கப்படும் போது 200 மெகாவாட் 300 மெகாவாட் அணு உலைகள் அமைக்கப்படும் போது ஆங்காங்கே அணுக்கழிவுகள் உற்பத்தியாகும். உலகத்தில் அணுக்கழிவுகளை எப்படி கையாள்வது, என்ன செய்வது என்று உலகமே வெளிபிதுங்கி நின்று கொண்டிருக்க வேளையில் NLC நிறுவன தலைவர் அறிவித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. கண்டிப்பாக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை போன்ற நிலக்கரி சுரங்கங்கள், அதாவது பழுப்பு நிலக்கரி சுரங்கங்கள் அமைப்பதற்காக தமிழக அரசு கொடுத்த நிலம் என்பது அந்த சுரங்க பயன்பாட்டுக்குத்தான் மட்டுமே ஒழிய மக்களுக்கு கதிர்வீச்சு தரக்கூடிய இதை போன்ற சிறிய அணு உலை அமைப்பதற்காக கிடையாது. பொதுத்துறை நிறுவனமான NLCக்கு பழுப்பு நிலக்கரி எடுப்பதற்கு மட்டுமே தமிழ்நாடு அரசு நிலம் கொடுத்துள்ளதாகவும் அணு உலைகளை அமைக்க அரசு அனுமதிக்க கூடாது என்றும் பூவுலகின் நண்பர்கள் இயக்கம் வலியுறுத்தியுள்ளது. நெய்வேலியில் உள்ள பொதுத்துறை நிறுவனம் NLC அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லாமல் பொதுமக்களின் கருத்தை அறியாமல் தனியார் நிறுவனம் போல் செயல்படுவதாக தொழிற்சங்கங்கள் கண்டனம் தெரிவித்துள்ளன. கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடந்த மக்கள் போராட்டத்தைப் போல இங்கும் போராட்டம் நடத்தப்படும் என மக்கள் எச்சரித்துள்ளனர். இது ஒரு நாசகார திட்டம். மக்களை அழிவுக்கு கொண்டு போகும். விவசாயிகளும் வேளாண் தொழிலும் முற்றிலும் அழிந்து போகும். மக்கள் சுத்தமாக ஏற்கனவே NLC இந்தியா நிறுவனத்தால் கடலூர் மாவட்ட மக்கள் விவசாயத்தை இழந்து வாழ்வாதாரத்தை இழந்து இருக்கும் இந்த சூழலில் NPCL உடனான பேச்சுவார்த்தை மிகவும் அபாயகரமானது. நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெடுடன் ஒரு பேச்சுவார்த்தையின் மூலம் இந்த ஒரு செயல் மிகவும் கண்டிக்கத்தக்கது. இந்த செயல் வந்ததால் எதிர்காலத்தில் கடலூர் மாவட்டம் பாலைவனமாகும். நெய்வேலியில் ஏற்கனவே செயல்படும் நிலக்கரி சுரங்க விரிவாக்க பணிகளுக்கு கடும் எதிர்ப்பு நிலவும் நிலையில் அணு உலை தொடங்கப் போவதாக NLC நிறுவனத்தின் தலைவர் கூறியிருப்பது கடலூர் மாவட்ட விவசாயிகளை, பொதுமக்களை கொந்தளிக்க வைத்துள்ளது. ஏற்கனவே நிலத்தடி நீர் வற்றி விவசாயமே அழிந்து வரும் நிலையில் அணு உலைகளை அமைத்து மேலும் பாலைவனமாக்க வேண்டாம் என பொதுமக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். ஒரு நாள் பயணமாக பிரதமர் திரு மோடி நாளை தமிழகம் வருகிறார். கடந்த செவ்வாய்க்கிழமை 2 நாள் பயணமாக தமிழகம் வந்த அவர் பல்லடத்தை தொடர்ந்து தென் மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். இந்நிலையில் பிரதமர் திரு மோடி நாளை மதியம் 2:45 மணிக்கு தனி விமானத்தில் சென்னை வருகிறார். விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கல்பாக்கம் செல்லும் அவர் பிற்பகல் 3:30 முதல் மாலை 4:15 மணி வரை கல்பாக்கம் அணு உலை ரியாக்டர் மேம்பாடு திட்டத்தை பார்வையிடுகிறார். பின்னர் அங்கிருந்து சென்னை விமான நிலைய ஹெலிபேட் தளத்துக்கு வரும் அவர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக நந்தனம் OMCA மைதானத்தில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். இந்த கூட்டத்தில் பாஜக கூட்டணி தலைவர்களும் கலந்து கொள்ள உள்ளதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த முறை நெல்லையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திரு O பன்னீர்செல்வம் அழைக்கப்படாத நிலையில் சென்னையில் நடைபெற உள்ள இந்த கூட்டத்திற்கு அழைக்கப்படுவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. சென்னை நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு பிரதமர் திரு மோடி மாலை 6:35 மணி அளவில் தெலுங்கானா செல்கிறார். இதனிடையே பிரதமர் திரு மோடி வருகையையொட்டி சென்னையில் 5 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் அடுத்த மாதம் 29ஆம் தேதி வரை ட்ரோன்கள், ஆளில்லா வான்வழி வாகனங்கள் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை காவல்துறை எச்சரித்துள்ளது. ஏழை எளியோருக்கு பயன்பட்டு வந்த ரயில்வே சேவையை விமானத்தைப் போல பணக்காரர்களின் வாகனமாக மாற்றிவிட்டது மோடி அரசு என காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவில் ஏழை எளியவர்களின் வாகனமாக அடையாளமாக பார்க்கப்பட்ட ரயில்வே துறை இன்று பணக்காரமயமாகிவிட்டதாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் பணக்காரர்கள் மட்டுமே பிரதமருக்கு எப்போதும் ஞாபகத்திற்கு வருவதாக கூறியுள்ளார். ஹவாய் காலனி அணிந்தவர்களை விமானத்தில் பறக்க வைப்பேன் என்று கூறிய திரு மோடி இன்று அவர்களை ரயிலில் கூட பயணிக்க முடியாமல் செய்துவிட்டதாகவும் திரு ராகுல் காந்தி சாடியுள்ளார்.
விதவிதமான பெயர்களில் ஒவ்வொரு ஆண்டும் ரயில்வே கட்டணம் 10% உயர்த்தப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ள அவர் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் கட்டணம் கூட உயர்த்தப்பட்டிருப்பது ஏற்க முடியாது என கூறியுள்ளார். சொகுசு ரயில்களின் பெயரில் மக்களுக்கு பாஜக அரசு ஆசை காண்பிப்பதாகவும் சாடிய திரு ராகுல் காந்தி ஏழைகளை பாஜக அரசு ஒரு பொருட்டாக கூட மதிப்பதில்லை என்றும் கண்டனம் வைத்துள்ளார். முதியோர்களின் கட்டண சலுகைகள் பறிக்கப்பட்டு கடந்த 3 ஆண்டுகளில் அவர்களிடமிருந்து 3700 கோடி ரூபாய் பறிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் சாடியுள்ளார். பாஜக ஆட்சியில் ஏழைகள் மற்றும் நடுத்தர மக்களுக்கு ரயில் பயணம் எட்டாக்கணி ஆகிவிட்டதாக புகார் கூறியுள்ள திரு ராகுல் காந்தி பொது பெட்டிகள் குறைக்கப்பட்டு ஏசி பெட்டிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். பணக்காரர்களுக்கு சாதகமாக ரயில்வே கொள்கைகள் மாற்றப்பட்டிருப்பதை மறைக்கவே தனியாக ரயில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதும் நீக்கப்பட்டு விட்டதாக தெரிவித்த திரு ராகுல் காந்தி ஏழை எளிய மக்களுக்கு பிரதமர் திரு மோடி நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டதாகவும் கண்டனம் தெரிவித்தார். இதனிடையே மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் ஒற்றுமை நீதி யாத்திரை மேற்கொண்ட அவர் ஜிஎஸ்டி மற்றும் பண மதிப்பிழப்பு மூலம் சிறு குறு தொழில்களை பிரதமர் திரு மோடி அழித்துவிட்டதாக கடுமையாக சாடினார். கடந்த 40 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் நிலவி வருவதாக கூறிய திரு ராகுல் காந்தி பாகிஸ்தானுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவின் வேலையில்லா திண்டாட்டம் 2 மடங்காக உள்ளதாக கூறினார். ஜிஎஸ்டி பண மதிப்பிழப்பை கொண்டு வந்து மோடி சிறு தொழில்களை அழித்துவிட்டதால் பாகிஸ்தான், பூட்டான், வங்கதேசத்தை விட இந்தியாவில் வேலையில்லாத இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். இனி வருவது செய்தி துளிகள். சீனாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு சரக்கு கப்பல் மூலம் அனுப்பப்பட்ட அணு ஆயுத தளவாடங்களை மும்பை துறைமுகத்தில் இந்திய பாதுகாப்புத் துறையினர் பறிமுதல் செய்தனர். மால்டா தீவைச் சேர்ந்த அந்த சரக்கு கப்பல் சீனாவின் ஷெகோவ் துறைமுகத்திலிருந்து சரக்குகளை ஏற்றிக்கொண்டு பாகிஸ்தானின் கராச்சி செல்லும் வழியில் மும்பை வந்தபோது அந்த கப்பலில் 22,180 கிலோ எடையுள்ள அணு ஆயுத தளவாடங்கள் இருந்ததை சுங்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். இதையடுத்து அவை பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் சரக்கு கப்பல் மட்டும் விடுவிக்கப்பட்டது. புதுச்சேரி மக்களவை தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக அம்மாநில முதலமைச்சரும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வேட்பாளர் யார் என்பதை பாஜக விரைவில் அறிவிக்கும் என்று கூறினார். மத்திய அரசின் எதிர்ப்பை அடுத்து பிளே ஸ்டோரிலிருந்து நீக்கப்பட்ட செயலிகளை கூகுள் நிறுவனம் மீண்டும் இணைத்துள்ளது. சேவை கட்டண விவகாரத்தில் மேட்ரிமோனி, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பிரபல நிறுவனங்களின் செயலிகளை கூகுள் நிறுவனம் நீக்கியிருப்பதை ஏற்க முடியாது என்று மத்திய அரசு தெரிவித்த நிலையில் அந்த செயலிகள் பிளே ஸ்டோரில் மீண்டும் இணைக்கப்பட்டுள்ளன. அதிமுக தலைவர்களின் படத்தை பயன்படுத்துவதற்கு பாஜக வெட்கப்பட வேண்டுமென முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் கடுமையாக விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா படங்களை பாஜகவினர் பயன்படுத்துவது கண்டனத்துக்குரியது என தெரிவித்தார். தமிழகத்தில் திமுக, அதிமுக இடையே மட்டும்தான் போட்டி என்றும் தேர்தல் களத்தில் பாஜக இல்லவே இல்லை என்றும் திரு ஜெயக்குமார் கூறினார். தமிழகத்தில் +1 வகுப்புக்கான பொதுத் தேர்வு நாளை தொடங்குகிறது. 25ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த தேர்வை மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 3302 தேர்வு மையங்களில் 8.2 லட்சம் பேர் எழுதுகின்றனர். பாஜகவுக்கு தாமரை சின்னம் வழங்கப்பட்டதை எதிர்த்து தேர்தல் முடிந்ததும் வழக்கு தொடரப்போவதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் தெரிவித்துள்ளார். பாஜகவுக்கு தாமரை சின்னம் தொடரும் என்றால் தேசிய மலரை மாற்ற வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஐயா வைகுண்டரின் 192வது அவதார தினத்தையொட்டி தென் மாவட்டங்களில் பக்தர்கள் அணி அணியாக சென்று குமரி மாவட்டம் சாமித்தோப்பில் தரிசனம் செய்து வருகின்றனர். திருச்செந்தூர் கடற்கரையில் உள்ள ஐயா வைகுண்டர் அவதார பதியிலும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. அங்கு திரண்ட பக்தர்கள் வைகுண்டரின் பவனி ஊர்வலத்தில் பங்கேற்று வழிபட்டனர். சென்னை மணலி புதுநகரில் உள்ள ஐயா வைகுண்ட தர்மபதியிலும் அவதார திருநாள் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. வைகுண்டர் வழங்கிய அகில திரட்டு ஆகமம் வண்ணாரப்பேட்டையிலிருந்து ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியலில் இந்திய அணி முதலிடம் பிடித்துள்ளது. வெலிங்டன் டெஸ்ட் போட்டியில் நியூசிலாந்தை ஆஸ்திரேலியா வென்றதை அடுத்து இந்தியா முதலிடம் பிடித்தது. 2வது இடத்தில் நியூசிலாந்தும் 3வது இடத்தில் ஆஸ்திரேலியாவும் உள்ளன. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை எவ்வித மாற்றமும் இன்றி ஒரு சவரன் 47,520 ரூபாயாகவும் 1 கிராம் 5,940 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை 1 கிராம் 77 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். நெய்வேலி நிலக்கரி சுரங்கங்களில் சிறிய அளவிலான அணு உலைகளை அமைக்க என்எல்சி நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது அபாயகரமானது என சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் பொதுமக்களும் எச்சரித்துள்ளனர். ஒருநாள் பயணமாக பிரதமர் மோடி நாளை தமிழகம் வருகிறார். ஏழை எளியோருக்கு பயன்பட்டு வந்த ரயில்வே சேவையை விமானத்தைப் போல பணக்காரர்களின் வாகனமாக மாற்றிவிட்டது மோடி அரசு என ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.